ஒவ்வொரு நாளும் காலை டிஃபனுக்கு என்ன செய்யலான்னு குழப்பமா இருக்கா? நான் சொல்றேன் இந்த கும்பகோணம் கடப்பா செஞ்சு, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்ல குக்கர் வச்சு 200 கிராம் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க கழுவி கட் பண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல 4 விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல தாராளமா தேங்காய், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஸ்டவ்ல சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து லைட்டா வதக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்ச 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சு வச்ச விழுத சேர்த்து நல்லா வதங்கினதும் வேக வச்ச பருப்பு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சு மசிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிச்சதும் கொத்தமல்லி தூவினா நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இப்படி எல்லா வகையான டிஃபனுக்கும் ரொம்பவே ஆப்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.